தனி அரிசி மாவு ஒன்றை மட்டும் வச்சு, புழுங்கல் அரிசி மாவு ஒன்றை மட்டும் வச்சு நம்ம சூப்பராக ஒரு பூண்டு முறுக்கு வந்து செய்யலாங்க. காரசாரமாக பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இது போல் வெள்ளை வெள்ளைன்னு அதிக எண்ணெய் இழுக்காமல் சூப்பராக நம்மளுக்கு வந்து தயாரிக்கலாங்க. இது எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லி போட்டு ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட சேர்த்து கொடுத்துருக்குறேங்க. அதிக எண்ணெய் இல்லாத ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பூண்டு முறுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் இது போல் செய்யலாங்க. பாருங்கள், இது போல் ஒரு தட்டில் சுற்றிட்டு நம்ம காய வச்சுக்கிற எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இது போல் கரண்டியில் வேணாலும் சுற்றிக்கலாங்க. எப்படி உங்களுக்கு வருமோ அது போல் சுற்றி போட்டுக்கலாங்க. நம்ம பாருங்க, சூப்பராக நம்மளுக்கு சுற்றுறக்கும் ஈஸியாக வருங்க. பாருங்க, இது போல் ஈஸியாக நம்ம வீட்டிலையே முறுக்கு வந்து சுடலாங்க. இதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இது கூட கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுச்சுன்னா அளவு முறையிலோட இது ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்குறேங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ரேணுகா வீட்டு சமையலுக்கு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.